யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இந்த உளுந்தை வச்சு ஒரு ரொட்டி செய்ய போகிறோம். வாங்கோ இப்படி செய்கிறது என்ன மாதிரி செய்கிறான்னு பார்ப்போம். உளுந்து இதுவும் சொட்டு தண்ணியும் இல்லாமல் போட்டு வடியை எடுத்து வச்சுருக்கிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பெருஞ்சீரகம், உப்பு. வாங்கோ இப்படி செய்கிறேன். இது 2-3 தண்ணியில் நான் நெல்லை வடிவாக கழுவி பேர்ந்து ஊற போட்டுனேன். இது நாங்கள் கோது கலட்டாமல் செய்யல. பாருங்க இந்த மாதிரி இருக்கண்டு. இது எல்லாரும் வடை சாப்பிடக்கல கொஞ்சம் பெருத்தக்காரருக்கு கொடுக்கணும் இல்லை கூடாது உடம்புக்கண்டு அவைகளுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம் ஒரு உணவு. இதுக்கு தண்ணி ஒரு சொட்டும் விடாமல் இதையும் போட்டு இந்த இஞ்சி துண்டையும் போட்டு பச்சை மிளகாய் நீங்கள் என்ன மாதிரி வடையை குழைக்கிறீங்களோ அதே மாதிரி குழையுங்கோ. இதுக்குள்ள கொஞ்சம் உப்பும் போடுவோம். இதை வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி கொண்டு வர போகிறேன். வாங்கோ முழுக்க போட்டு அரைச்சி போட்டோம். தோலோடு தான் போட்டு நாங்கள் தோல் இதாண்டே இல்லை. வடையிலும் பார்க்க கொஞ்சம் இழகுன பதம். ஒரு 2 தேக்கரண்டி தண்ணி விட்டேன் நான். பாருங்க இதுதான் பதம். இதுக்குள்ள நாங்கள் இவ்வளோ வெங்காயத்தையும் போட போகிறோம். இதுக்குள்ளே இஞ்சியும் உப்பும் போட்டு அரைச்சி நாங்கள் பெருஞ்சீரகம் குழைச்சி போட்டு கையை கழுவுவோம். அப்படியே நல்லா குழையுங்கோ. எல்லா இடமும் சேர்த்தக்கணுமா குழையுங்கோ. இது வடை சுடைக்குள்ள நல்ல வாசமாக இருக்கிறது. அப்போ இந்த ப்ரெஷர்காரவைகளுக்கு கொடுக்க மாட்டோம் எண்ணெய் கூடாதுண்டு போட்டு அவைகளுக்கு இப்படி செய்து கொடுங்கோ. இது அதே மாதிரி ருசியில் வரும். இப்போ பற்ற வைப்போம். இது வெத்தக்காரருக்காக நல்லெண்ணெயை விடுறேன். இதில் துளைச்சி எடுத்துருவேன். குழந்தைகளுக்காக மாஜன் போட போகிறோம். சூடு எறிச்சிது. நாங்கள் தண்ணியில் கையை தொட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நீங்கள் வடைக்கு என்ன இப்போ பாருங்க இப்படி விட்டேக்கலாம் கிட்டத்தட்ட வடையின் பார்த்துலான் இருக்குது. நல்லா மெல்லிசாக தட்டுங்கோ. இது நீங்கள் எண்ணெய்க்குள்ள இப்படி செய்கிறீங்கன்னா எண்ணெய் இழுக்கும் வடைக்கு கோதோட. இது குழந்தைகளுக்கு நெல்லாம் பெத்தக்காரருக்கு நெல்லாம் இந்த கோதோட செய்கிறது. சுற்றி வர கொஞ்சம் எண்ணெயை விட்டு விடுங்கோ. இதுக்குள்ளால ஒழுகுற எண்ணெய்ட்டு அளவை பாருங்க ஒரு கொஞ்சம் தான் ஒழுகும். இது வெத்தக்காரருக்காக செய்த போத்தலே இதுதான். பக்கத்தில் நில்லுங்கோ. மெல்லிய நெருப்பில் வச்சு செய்யுங்கோ. மூடுங்கோ. மூடி செய்தீங்கன்னா தான் உங்களுக்கு கெதியாக வேகும். இது முழுக்க காயட்டும். அவசரப்படாதீங்க. இது காய திருப்புங்கோ. வாங்கோ இப்போ இதை திருப்புவோம். நல்லா கொஞ்சம் அமர்த்தி விடுங்க. மொத்தமாக இருந்துச்சுன்னா அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் மெல்லிசாக வந்துடும். பரவி இப்படி வரும். இதே மாதிரி வந்து அவியும். நல்ல மெல்லிய நெருப்பில் அவிக்க செய்யணும். நீங்கள் உங்களுக்கு நல்லா சாப்பிடல மாட்டா கொஞ்சம் நல்லெண்ணியை கொஞ்சம் கூடுவாக விடுங்கோ. அல்லது மாஜன்னதுகளை விடுங்கோ. இப்போ நான் இதுக்குள்ள கொஞ்சம் மாஜன் விட்டு காட்டுறேன். மாஜன் எடுத்து குளத்தப்படி எடுத்து கொடுக்குறேன்டா எடுத்து போட்டு விடுங்கோ. ருசியாயும் இருக்கும் இதாயும் இருக்கும். நல்ல மெல்லிய நெருப்பில் நீங்கள் விட்டுட்டு போகலாம். இது கொஞ்சம் வேகம் உங்களுக்கு டைம் எடுக்கும். கொஞ்சம் 10-15 நிமிஷம் எடுக்கும். மெல்லிய நெருப்பில் நீங்கள் செய்கிறேன்டானா வாங்கோ. இப்போ இதை இறக்குவோம். நீங்கள் நல்ல மெல்லிய நெருப்பில் இப்படி அமர்த்தி செய்வாங்க. மெல்லிய நெருப்பில் செய்யாட்டி உங்களுக்கு அவியாது. நல்ல வாசம் பெறும் உங்களுக்கு. வடை இந்த மனம் பெறும் உங்களுக்கு. இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும். இல்லையே என்ன இப்படியே செய்து சொன்னால் தான் கோது கூடாதுன்னு வேணும். இதை பாருங்க கோதே தெரியாது. கோதுன்றமே இல்லை. இதே மாதிரி செய்யுங்க.